நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெருவழுதியின் இனிய வணக்கம். டாடிக்கும் மகனுக்கும் கருத்து சொல்வதில் கடுமையான மோதல்கள். ஆமாங்க, நேற்றைய தினத்தில் நம்ம அன்புமணி ராமதாஸ் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணாரா, ஒரு கருத்து சொன்னார். அவர் கருத்து சொன்னதை பார்த்துட்டீங்க, இவர் மட்டும் தான் கருத்து சொல்லுவாரா, எங்களுக்கு கருத்து சொல்ல தெரியாதா, நானும் சொல்கிறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கருத்து யாரை மையப்படுத்தி சொல்லியிருக்காங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் இருக்கார் இல்லையா, அவரை மையப்படுத்தி தான் ரெண்டு பேருமே கருத்து சொல்லியிருக்காங்க. இப்போ போட்டிக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கருத்துக்கள் என்ன, அந்த கருத்துக்களுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீகோடிங் பண்ண போறோம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் என்னால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். 2 நாட்களுக்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு பண்ணாரு. அதாவது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சராக வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணாரு. அதாவது தமிழ்நாட்டுடைய கலை யதார்த்த அரசியல் அந்த மாதிரி தான் கட்டமைக்கப்பட்டிருக்குது. அதனால தான் அந்த கலை யதார்த்தங்கள் எல்லாமே உணர்ந்து திருமாவர்கள் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சராக வருவது என்பது வாய்ப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணார். ஸோ இந்த கருத்துக்கு நானும் ஒரு கருத்து சொல்கிறேன் அப்படின்ற பேரில் நம்ம மாம்பழ சின்னத்தை வீழ்த்திய மாவீரன் நம்ம அன்புமணி ராமதாஸ் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணார்னா, அவர் ஒரு கருத்தை பதிவு பண்ணார். அதாவது ஒட்டுமொத்தமாக இருக்கிற பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாமே நீங்கள் பாமக ஓட்டு போடுங்க, நான் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவரை முதலமைச்சர் ஆக்கி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி கருத்துன்ற பேரில் ஒரு காமெடி பண்ணி வச்சிருந்தாரு. நேற்றைய தினத்தில் அந்த காமெடிக்கு நம்ம ஒரு பதிலடி கொடுத்துருந்தோம். அதாவது பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாமே எங்கே இருக்கிறாங்க, விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், திருமாவர்களுமே ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தது தானே, அப்போ திருமாவர்கள் முதலமைச்சர் கேண்டிடேட் நீங்கள் அறிவிங்க, நாங்கள் ஓட்டு போடுறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பட்டியல் சமுதாய மக்கள் உள்ளபடியே முதலமைச்சர் ஆகும் அப்படின்னா நீங்கள் அவருக்கு ஓட்டு போடுங்க, ஒட்டுமொத்தமாக பாமக இருக்கிற எல்லாருமே திருமாவர்கள் ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம நேற்று ஒரு பதிலடி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்ச உடனே போட்டிக்கு நானும் கருத்து சொல்வேன் அப்படின்ற பேரில் நம்ம மருத்துவர் ராமதாஸ் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் ஒரு கருத்தை இன்றைய தினத்தை சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது இதெல்லாம் பெரிய மாயாஜாலம் கிடையாதுங்க, பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முதலமைச்சராக வருவது என்பது பெரிய மாயாஜாலம்லாம் கிடையாது. அதாவது மனிதர்களுக்கு நீங்கள் சமூக விழிப்புணர்வு கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காகவே பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முதலமைச்சர் வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு கருத்துன்னு சொல்லியிருக்காரு. அது சமூக விழிப்புணர்வு கொடுக்கணுமாமா அப்படின்ற மாதிரி நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கருத்து சொல்லியிருக்காரு. யாரு புஜங்களை தூக்கி கொண்டு தெரிஞ்சுக்கிட்டு திரு குறுக்குன்னு சொல்லி யாராச்சும் பார்த்து முறைங்க அப்படின்னு சொன்ன நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு, சமூக விழிப்புணர்வு கொடுங்கம்மா, சமூக விழிப்புணர்வு கொடுத்துறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முதலமைச்சராக வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி இவரும் கருத்துன்ற பேரில் காமெடி பண்ணி வச்சிருக்காரு. சரியா, சரி, இதெல்லாம் நம்ம டீகோடிங் பண்ண போகிறது கிடையாது. நேற்றைய தினத்தில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் தெரியுமா, அந்த வீடியோவுக்கு ஒரு நடுநிலை நக்கி கமெண்ட் போட்டிருந்தாரு. அதாவது நீங்கள் பழைய விஷயங்களே பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, பழைய விஷயங்களே பேசி 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 என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பகையை கூர்மைப்படுத்த பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். வன்னிய சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே மிக மிக தெளிவாக இருக்கிறாங்க. யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது, யார் வரணும், யார் வரக்கூடாது என்ற விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாங்க. அதனால தான் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பாமகவினர் எங்கெல்லாம் நின்றாங்களோ அங்கெல்லாம் மிகப்பெரிய தோல்வியை தூக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்கே பகையெல்லாம் கூர்மைப்படுத்தலை, பாமகவுடைய நாடக அரசியலை தான் நான் அம்பலப்படுத்துகிறேன். சரிங்களா, அந்த கமெண்ட் போட்ட நடுவில் நக்கிக்கு இதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். பட்டியல் சமுதாயத்து மக்களுக்கும் வன்னிய சமுதாய மக்களுக்கும் நான் பகையை கூறும்படுத்தவே இல்லை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒன்றா தான் இருக்கிறாங்க. அவங்க ஒன்றா இருந்த விளைவுகளால தான் பல இடங்களில் விசிகாக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க, அவங்க திருமாவளவனுக்கு வாக்களிச்சிருக்காங்க, SS பாலாஜிக்கு வாக்களிச்சிருக்காங்க, ஆளு சானாஸ் வாக்களிச்சிருக்காங்க, பனையூர் பாபுக்கு வாக்களிச்சிருக்காங்க. இதில் பின்ன பல இடங்களில் ஊராட்சி மன்ற தலைவர்களாக போட்டி போட்ட விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களுக்கு வன்னிய சமுதாயத்தை சார்ந்த மக்களை ஓட்டு போட்டிருக்காங்க. சரியா, அதனால் இந்த மாதிரி இட்டு கட்டி பேசுகிற வேலைகள்லாம் தயவுசெய்து நிப்பாட்டிங்க. சரி, அந்த நடுநிலை நக்கியை பார்த்து நான் ஒரு சில கேள்விலாம் கேட்குறேன். நான் பாமக விமர்சனம் பண்ணல, ஆனால் இப்போ நம்ம பாமகவுடைய ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணார், 2011 என்ன பண்ணார், நாடக காதல் பண்ணுறாங்க, பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர் ஃபுல்லாமே நாடக காதல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா. தலித் அல்லாத கூட்டமைப்புன்னு சொல்லி கூட்டமைப்பு உருவாக்கி யார் யாரெல்லாம் ஆண்ட பரம்பரை பெருமை பேசுகிறாங்களோ அவங்ககிட்டலாம் போய் பட்டியல் சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே நாடக காதல் பண்ணி சொத்து பத்துக்கு ஆசைப்பட்டு நாடக காதல் பண்ணி நம்ம பெண்கள் ஃபுல்லாமே கூட்டிட்டு இழுத்து ஓடிடுறாங்க. இதை நம்ம தடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சோசியல் இன்ஜினியரிங் பண்ணார் தெரியுமா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அவர் செஞ்சதான் இன்றளவும் கூட
பெரிய பெரிய விஷயங்களா போய்க்கு பல இடங்களில் வந்து ஆணவ கொலைகள் நடந்துக்கு இருக்குது சரிங்களா. ஸோ அந்த மாதிரி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொன்ன கருத்தை நான் திரும்ப பெற்றுக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்படின்னா நான் பாமக பற்றி பேச போகிறது கிடையவே கிடையாது. அந்த நடுநிலை நக்கிக்கு நான் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது வந்து நம்மளாம் வந்து சத்திரிய வம்சத்தை சார்ந்தவர்கள், புஜங்களை தூக்கிக்கிட்டு திருன்னு விழித்து கொண்டு இப்படியே திரிங்கன்ற மாதிரி நம்ம மருத்துவர் ராமதாஸ் சொன்னார் இல்லையா. யாருக்கு எதிராக திரிய சொன்னார்? சரி புஜங்களை தூக்கிங்க, நீங்கள் சத்திரியும் சொல்லிங்க, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் புஜங்களை தூக்கிக்கிட்டு திருத்தன்னு விழிச்சுக்கிட்டு குறுகுறுன்னு பாருங்கன்னு யாருக்கு எதிராக பார்க்க சொன்னார்? அப்போ குறிப்பிட்ட ஏதோ ஒரு மக்களுக்கு எதிராக நீ பாருன்ற மாதிரி அந்த வன்னிய சமுதாயத்தில் இருக்கிற அப்பாவி இளைஞர்கள் தூண்டி விடுறா தெரியுமா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே அந்த மாதிரி இப்படி சொன்னது ஃபுல்லாமே பொய்யே, ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தைரியமாக பொதுவெளியில் பேசுவாரா? அவர் அந்த மாதிரி பேசினார் அப்படின்னா நான் வந்து பாமகவை பற்றி பேசுறதை விட்டுறேன் சரியா. அந்த நடுநிலை நக்கிக்கு நான் சொல்கிறேன், கமெண்ட் போட்டார்ல அந்த நடுநிலை நக்கிக்கு. அடுத்து அதே மாதிரி சமீபத்தில் திரௌபதி அம்மன் கோவிலில் பாமகவுடைய பாலு அவர்கள் என்ன சொன்னார்? இந்த கோவில் கூட நீங்கள் யாருமே உள்ளே விடாதீங்க, பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தாலும் உள்ளே விடாதீங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன கேஸ் ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன், என்னை வந்து மருத்துவர் ராமதாஸ் தான் அனுப்பி விட்டாருன்னு சொன்னார் தெரியுமா. பாவம் அங்கே உட்காந்துருந்த அப்பாவி ஏழை எளிய இளைஞர்கள் அதே மாதிரி வன்னிய சமுதாயத்தை சார்ந்த மக்கள்கிட்ட சொன்னார் தெரியுமா, என்ன கேஸ் வந்தால் நான் பார்த்துக்கிறேன், நீ இறங்கி ரவுண்டு கட்டுன்னு சொன்னார் தெரியுமா. அந்த மாதிரி வந்து ஒரு கலவரத்தை தூண்டும் விதமாக பேசினார் தெரியுமா. அவர் பேச்சை கேட்டு ஏதோ 1-2 இளைஞர்கள் வந்து ஏதோ தப்பு செஞ்சிடறாங்க, ரைட்டு, ஒட்டுமொத்த இளைஞர்களும் தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா பாமகவுடைய நம்ம என்னது பாலு அவர்கள் வந்து அவங்களுடைய குடும்பத்தை எல்லாத்துக்கும் வந்து சோறு போட்டுருவாரா? அந்த ஜெயிலுக்குள்ளே போன நபர்கள் வந்து அம்மா அப்பா இருப்பாங்க, அக்கா தங்கச்சி இருப்பாங்க, அவங்களுக்கு சீர் சனதி செய்யணும், பல கடமைகள் இருக்குமே, அது எல்லாத்தையுமே பாமகவுடைய பாலு பார்த்துருவாரா? அப்போ அந்த மாதிரி இருக்கிற அந்த அப்பாவி இளைஞர்கள்ட்ட என்ன விதமான கற்பிதங்களை வந்து பாமக கட்சி வந்து புகுத்திக்க இருக்குது. இந்த மாதிரி வந்து பாமகவுடைய பாலவர்கள் பேசினப்பெல்லாம் தவறு தாங்க, பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் எதிராக பேச தவறு தாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய நிலைப்பாட்டிலேருந்து பாமகவினை பின்வாங்குவாங்களா? அந்த மாதிரி பின்வாங்கினாங்க அப்படின்னா நான் வந்து பாமக பற்றி பேசலை, நான் அந்த நடுநிலை நக்கிக்கு சொல்லிக்கிறேன். அடுத்து அதே மாதிரி சமீபத்தில் சிதம்பரத்தில் தேர்தலில் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பானையை உடைக்க தாண்டா வந்திருக்கேன், யார்கிட்ட? அந்த குழுமி இருக்கிற தொண்டர்களை பார்த்து பாமகவினுடைய அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு, பானையை உடைக்க தாண்டா வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி பகிரங்கமாகவே பதிவு பண்ணுறாரு. இதான் அரசியல் கட்சி தலைவனுக்கு அழகா? ஒரு தலைவர் மேடையில் பேசினார், தனக்கு கீழே பல தொண்டர்கள் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க, அந்த தொண்டர்களில் வயது முதிர்ந்த நபரும் கூட இருந்திருப்பாங்க, தன்னுடைய தந்தையுடைய வயதை ஒத்த தொண்டர்கள் கூட நின்றுருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாத்துமே பொதுவாக வந்து நம்ம அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாரு, பானையை உடைக்க தாண்டா வந்திருக்கேன், உடைக்க தாண்டா, உடைக்கிறதா வந்திருக்கீங்கன்னு சொன்னா கூட ஓகே, உடைக்க தாண்டா அப்படின்னா அப்போ எவ்வளோ ஒரு ஆதிக்க மனப்பான்மையோட கீழே இருக்கிற பெரியவர்களையும் பார்த்து ஒட்டுமொத்தமாக உடைக்கத்தாண்டா வந்திருக்கேன் அப்படின்னா இது என்ன விதமான கருத்தியல்? அப்போ இந்த கருத்தியல் தான் நீங்கள் வன்னிய சமுதாயத்தை சார்ந்த மக்கள் வந்து விதைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் வந்து பகையை கூர்மைப்படுத்துவது யார் இந்த இடத்துல? பகையை யார் கூர்மைப்படுத்துகிறா? அப்போ இதெல்லாம் நான் சொல்லக்கூடாதாம்மா, இதெல்லாம் சுட்டி காட்டக்கூடாதாம்மா, சுட்டி காட்டாமல் நான் வந்து அப்படியே பட்டியலின மக்களுக்கும் பாமகவுக்கும் மிகப்பெரிய மோதலை தூண்டி வரேனாம்மா அப்படின்ற மாதிரி இந்த நடுநிலை நக்கி வந்து கமெண்ட் போட்டிருக்காரு. நான் பேசுனதெல்லாம் தப்பு தான், பானை உடைப்பேன்னு சொன்னதான் தப்பு தான் அப்படின்ற மாதிரி பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய கருத்துலேருந்து பின்வாங்குவாரா? அந்த நடுநிலை நக்கின்ற பேரில் கமெண்ட் போட்டால் தெரியுமா, அவர் வந்து ஒருவேளை பாமகக்காரர் தான் இருப்பாப்புல. சரியா? உங்களுடைய உள்குத்து அரசியல் உங்களுக்கு தேவை நினைக்கிறீங்களா? சரி ஓகே. ஸோ இருந்தாலும் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் கருத்து சொல்லியிருக்காங்க. உள்ளபடியே நான் மறுபடியும் சொல்கிறேன், உள்ளபடியே பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர் ஒருத்தர் வந்து முதலமைச்சராக வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாமே விடுதலை சிறுத்தை கட்சியில் தான் இருக்கிறாங்க. திருமாவர்கள் ஒரு கேப்பபலான லீடரு. நீங்கள் வந்து முடிஞ்சால் திராவிட முன்னேற்ற கழகத்திட்டையோ இல்லாட்டி வந்து திருமாவர்கள்ட்டையோ வந்து நீங்கள் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக நில்லுங்க, நாங்கள் வந்து ஓட்டு போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் வந்து முதலமைச்சர் ஆகுங்க என்பதை கூறிக்கொண்டு கற்பியொன்று புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.